ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே. இதை கேட்டுவிட்டு தூங்கு. நாளை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய். என் செல்ல பிள்ளையான உன்னை என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் என் செல்லமே. நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னை மனிதன் கைவிடலாம், உன் சாயப்பா நான் கைவிடுவேனா? என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க உன் சாயப்பாவின் என்னுடைய கைகள் உள்ளது. எழுந்து வா என் செல்லமே. உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் நகரப் பழகு. ஆம் செல்லமே, உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும். நடந்ததை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே. உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் நான் இருக்கிறேனே, அது போதாதா? தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று தேடு. தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆகும். நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் என்று நீ மனசார நினைக்கலாம். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட கூடாது. நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோலதான் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் விழுந்து விட மாட்டார்கள். என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம், விளம்பரம் வேண்டாம், அலங்காரம் வேண்டாம், அமர்க்களம் வேண்டாம். மனதில் களங்கமில்லாமல் இருந்தால் போதும் என் செல்லமே. அவர்களுக்கு நான் என்றும் அடிமை. உன் சாயப்பா என்றும் அடிமையாகி விடுவேன். நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் சாயப்பாவினுடைய தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்பிக்கையுடன் நீ காத்திரு என் செல்லமே. நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் இருக்கிறது. உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடான கோடி குழந்தைகள் எனக்கு இருக்கிறது. நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய்? தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருமே சமம்தானே. நான் உன் தாய் அல்லவா? நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கமாவாய். ஆம் செல்லமே, இதோ உன் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உள்ளது எதுவோ அது உன் சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அதுவும் உன் சாயப்பா இனிமேல் கொடுக்கப் போகிறார் என்று முழுமையாக நம்பு. ஆகவே சாயப்பாவின் ஆசையுடன் நாளை விடியல் உனக்கு அருமையாக இருக்கும் என் செல்லமே. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம். நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது. நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும், உன்னை போல. ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது என் செல்லமே. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளதல்லவா? அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவதை தவிர நன்மை கிடைக்காது. ஆகவே எதற்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் என் செல்லமே. அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான். கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகி போய்விடும். எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் உன் சாயப்பாவின் உதவி தேவைப்படுகிறதோ என்னை உன் மனதில் நினைத்துக்கொள், அல்லது என்னுடைய நாமத்தை மாயார சொல். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று சொல். உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உன் சாயப்பாவின் ஆசையுடன் நாளை உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே. நான் சொல்வது போல் நான் உன்னை விட்டு எங்கே போவேன்?
உன் மனதில் ஏற்பட்ட மாறுதல்களை நீ உணர்கிறாயா? அதை உன்னை செம்மைப்படுத்த நான் செய்கின்ற முதல் தளமேதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக உன்னை செம்மைப்படுத்தி படுத்தி கொண்டு வருகிறேன். இனி நீ சிந்துகின்ற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய சிரிப்பின் முத்துகளாக மாறப்போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே? மேலும் என்னிடம் உனக்கு எப்போது நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. உன் கனவில் நான் வருவேன். வந்து என் மண்ணில் நீ இருப்பாய். அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? என் மண்ணில் நீ நுழைந்தது உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இந்த நேரத்தில் தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாக இருக்கும். இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் நிழலாக உன் சாயப்பா நான் இருப்பேன். ஆகவே விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் என் செல்லமே. இதோ உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக, பேரருவியாக, கடலாக உணரப்போகிறாய். நிச்சயம் உணரப்போகிறாய். உன் சாயப்பா உனக்கு பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் விடமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை, என்னுடைய துவாரகமாகிய செல்ல பிள்ளை. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு, சகிப்புத்தன்மையோடு இரு, புன்னகையோடு இரு. கோபப்படாதே. வாழ்க்கை மலரும், பூத்து குலுங்கும் ஆனந்தம். ஆம், எது வந்தாலும் எதிர்த்து போராடு என் செல்லமே. துணிந்து நில். உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தும் உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. நிச்சயம், ஆம், நிச்சயமாக விடியும். பொறுமையாக இரு. விடியலுக்கு காத்திரு. கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆம் செல்லமே, உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா? பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு என் செல்லமே, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உன்னோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயம் நான் வருவேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்ய விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் செல்லமே, உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன். சோர்ந்து போய்விடாதே. வாழ்க்கையை வாழ்வதற்கே. ஆம் செல்லமே, என் ஆசியை பெற்றுக்கொள். ஆம், இன்று இரவு உன் கனவில் வந்து உனக்கான தீர்வுகளை கொடுப்பேன். நம்பிக்கையோடு தூங்கி எழு என் செல்லமே. உனக்கான மாற்றம் நிச்சயமாக நிகழும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.